சிலருக்கு வணக்கம். நான் உங்கள் சின்ன பேசுகிறேன். இப்போ என்ன கேட்டேன்னா, அதாவது விஜய்க்கு போட்டியாக டீசரை வெளியிட்டிருக்காரா மைக் மோகன். அடடா ஹாராப்பத்தில் வந்து கை விளையாடுது கென்னில் என்ன விஷயன்றதை டீலாக பார்ப்போம். நம்ம வெங்கட் பிரபு இயக்கத்தில் வந்து நம்ம விஜய் சார் நடிச்சிருக்க படம் தான் கோட். மெயின் இல்லைனா வந்து நம்ம மைக் மோகன் நடிச்சிருக்க மாதிரி தகவல்கள் வந்து பேசப்பட்டுருக்கு. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வந்து நம்ம தளபதியோட கோட் படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கு போட்டியாக வந்து தற்போது மைக் மோகன் ஹீரோவாக நடிச்சிருக்க படத்தோட ஹாராப்பத்தின் டீசரை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது நம்ம விஜய் ஸ்ரீ இயக்கத்தில் வந்து மோகன் நடிச்சிருக்க படம் தான் ஆரா. இதில் வந்து குஷ்பு நடிச்சிருக்காங்க. யோகி பாபு வந்து காமனா மோகன் சாரோட முதல் முறையாக பண்ணியிருக்காங்க. படப்பிடிப்பு வந்து நிறைவடைஞ்ச நிலையில் வந்து இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளும் வந்து தற்போது நடந்துகிட்ருக்கு. டீசர் தற்போது புத்தாண்டு முன்னிட்டு வந்து வெளியாகிருக்க நிலையில் வந்து விரைவில் அந்த படம் திரைக்கு வருன்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது. விஜய் நடிச்சிருக்க கோட் படத்துக்கு வந்து முன்னதாக வெளியாகுமா இல்லது அதுக்கு அந்த படத்தில் வந்து அவர் கிடைக்கிற ரெஸ்பான்ஸுக்கு அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களான்றது அது படத்தை பொறுத்து தான் இருக்குது. அது அவங்கள ஒரு பெரிய கேள்விக்குறி தான் நம்மளுக்கு. அதே மாதிரி ஆக்ஷனில் வந்து பட்டையை கிளப்பியிருக்காரு மோகன் சார். அதுவும் துப்பாக்கியை எடுத்துகிட்டு அவர் விளையாடுற காட்சிகள் வந்து ரசிகளை வந்து பெரிய உற்சாகத்தில் ஆழ்த்தியிருக்கு. ஆக்ஷன் நடிகர்களுக்கு தான் இப்போ முக்கியமான மார்க்கெட்டுன்றதை பொறுத்துக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து மோகன் சார் வந்து இந்த ஆக்ஷனை வந்து கையில் எடுத்திருக்காரு. பக்கமான விஷயன்றது நம்ம சொல்ல முடியுமான்னு தெரில. சக்ஸஸ்க்கு அப்புறம் அதை பற்றி நம்ம பேசலாம். கோட் படத்தில் வந்து மோகன் வந்து நம்ம மோகன் எப்படி நடிச்சிருக்காருன்றதை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆவலாக காத்திருக்காங்க. ராமராஜன் மோகன் அப்படி சினிமாவில் வந்து பல ஆண்டுகளாக காணாமல் போன மக்களின் ஃபேவரட் ரசிகர்கள்லாம் வந்து மீண்டும் நடிக்க ஆரம்பித்து வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தில் ஆழ்த்தியிருக்கு. இது என்ன மாதிரியான ஒரு ட்ரீட்டாக நம்மளுக்கு நம்ம படம் கிடைக்குதுன்றதை பொறுத்து அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.